வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 5 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஒரு 8 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை இடிச்சு ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து இப்போ நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ மஷ்ரூமை வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் தனி 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸால் 3 கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். நம்ம இப்போ 5.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். தம் போட்டாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை மேலே தூவிட்டு இப்போ மூடிட்டு நம்ம 20 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.